இந்த பொண்ணு லிஃப்ட்டுக்குள்ள ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அதை பார்த்த ஒரு லேடி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. உடனே அந்த லிஃப்ட்டை விட்டு வெளியே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியாது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே வீட்டுக்குள்ள போகுவா. வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க அம்மாவோட பேரை சொல்லி கூப்பிடுவா. அவங்க அம்மா வந்து பார்க்குவாங்க, அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு அந்த இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்கும். இந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிடுவா. அதனால வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்குவா. அவங்க அப்பாவும் பாய் ஃப்ரெண்டும் இருக்குவாங்க. அவங்க கண்ணுக்கு இவங்க தெரிய மாட்டா. அவங்க வீட்டில் இருக்க கண்ணாடியில போயிட்டு பார்க்குவா. அந்த கண்ணாடியிலையும் இவங்களோட உருவம் சுத்தமா தெரியும். இதனாலதான் ஒரு லேடி லிஃப்ட்டுக்குள்ள இவளை பார்த்து பயந்து போயிருப்பாங்க. உடனே இவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவா. ஆனா வாய்ஸ் சுத்தமா கேட்காது. அதனால மெசேஜ் பண்ணி வீட்டுக்கு வெளியே வர சொல்லுவா. அவனும் வெளியே வந்து பார்க்குவான். ஆனா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டான். இவனும் எல்லா இடத்துலயும் பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா யாரும் இவன் கிட்ட வர மாதிரி ஃபீல் ஆகும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட கை கிட்ட வரும். உடனே டைட்டா பிடிச்சி ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு அதே இடத்துல இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணோட பாட்டி அவளுக்கு ஒரு பிரேஸ்லைட் கொடுத்துருக்குவாங்க. அதை வச்சு இவ அழகா மாறுவா. அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கு. அதுல ஒண்ணுதான் யாரு கண்ணுக்கு தெரியாத மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணதுனால தான் அந்த பொண்ணு யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டா. அதுக்கப்புறம் மிருகமா மாறக்கூடிய பவர் கூட அதுல இருக்கு. அந்த மாதிரி தான் ஒரு டைம் மிருகமா மாறி இருப்பா. இது எல்லாத்தையுமே அவளோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்குவா. அதே நேரம் அந்த பொண்ணோட அப்பாவும் வந்திருப்பாங்க. நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு கேட்குவாங்க. அந்த பையன் எதுவுமே சொல்ல மாட்டான். உடனே அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவன் மொபைல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பா. நான் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு எப்பயும் போல ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அந்த சிக்கன் பீஸை பாத்தீங்கன்னா மேல மிதக்கிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்து இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரொம்பவே பயந்து போயிடுவாங்க. உடனே அவளோட பாய் ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம், நான் சும்மா மேஜிக் தான் பண்ணணும்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எல்லாரும் ரூமுக்கு தூங்க போயிடுவாங்க. இந்த பொண்ணு அந்த பையனும் ஒரே ரூம்குள்ள இருக்காங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா மேல ஒரு பெட்ஷீட்டை போட்டுக்கிட்டு இருக்குவா. ஏன்னா அப்பதான் அவளோட பாய் ஃப்ரெண்டு கண்ணுக்கு இவ தெரியும். அவளோட பாய் ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா இதுக்கான ரீசன் அவளோட பாட்டியோட லேப்டாப்ல கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கும். அப்பதான் இவனுக்கு ஒண்ணு தெரிய வரும். அவளோட கையில எது கொடுத்தாலுமே அது எல்லாமே இன்விசிபிளா மாறி உடனே ரெண்டு மொபைல் எடுத்து அந்த பொண்ணோட கையில கொடுக்கும். அந்த ரெண்டு மொபைலுமே மறைஞ்சு போயிடும். மறுபடியும் கையில கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த பொண்ணு அங்க இருக்க நோட்டீஸ் போர்ட்ல ஒன்னு எழுதி போட்டுக்கிட்டு இருக்குவா. அந்த லேப்டாப்ல என்னோட பாட்டியோட போட்டோ இருக்கும். அதை காட்டினா நான் மறுபடியும் வந்துடுவேன்னு சொல்லுவா. அந்த மாதிரியே அந்த போட்டோ எடுத்து அந்த பொண்ணு கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கு. அந்த போட்டோ பார்த்த உடனே அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடியில போயிட்டு பார்க்குவா. அவளோட உருவம் மறுபடியும் அந்த பொண்ணுக்கு வந்திருக்கும்.